சிம்லா ஒப்பந்தம். இந்தியாவில் இமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய தலைநகர் சிம்லா. அந்த சிம்லாவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அப்போ இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த இரும்பு பெண்மணி என்று புகழப்படக்கூடிய அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுக்கும் பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்த பூட்டோ அப்படிங்கிறவருக்கு இடையில ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் சிம்லா ஒப்பந்தம். அந்த சிம்லா ஒப்பந்தத்துக்கு முதல்ல பேச்சுவார்த்தைக்கு இந்தியா சம்மதிக்கவே இல்லை. இந்திரா காந்தி அதுக்கு இணங்கவே இல்லை. பாகிஸ்தானினுடைய ராஜதந்திர முயற்சி, அந்த பூட்டோவினுடைய பேச்சு சாமர்த்தியம், அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பழைய கூட்டாளியான பழைய நண்பனான ரஷ்யாவினுடைய துணையை அவர் நாடுறார். நாடி ரஷ்யா கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இந்த ஒப்பந்தத்துக்கு இந்திரா காந்தி அம்மையார் சம்மதிக்கிறாங்க. இது 1972 நடக்குது.